Hello friends, இந்த வீடியோவில் நம்ம எலக்ட்ரானிக் சிக்னேச்சர் எப்படி பண்ணலான்றதை பார்க்க போகிறோம். இது ஒரு ஆஃபர் லெட்டர் வேர்ட் டாக்குமெண்ட்டில் இருக்க ஆஃபர் லெட்டரில் நம்ம எலக்ட்ரானிக் சிக்னேச்சர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அந்த எலக்ட்ரானிக் சிக்னேச்சருக்கு நம்ம ஃபஸ்ட்டு நம்மளோட சைனை ஒரு பேப்பரில் சைன் பண்ணி ஸ்கேன் பண்ணி டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆர்எல்ஸ் நீங்கள் ஒரு ஃபோனில் ஃபோட்டோ எடுத்து அதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஆல்ரெடி சைன் பண்ண டாக்குமெண்ட்டை நான் டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணியிருக்கேன். அதை நம்ம இப்போது இந்த வேர்ட் டாக்குமெண்ட்டில் ஓப்பன் பண்ண போகிறோம். ஸோ ஃபார் தேட் கோ டு மெனு இன்சர்ட் அண்ட் பிக்சர், லொக்கேட் த லொக்கேஷன். என்னோடய லொக்கேஷன் வந்து டெஸ்க்டாப். அந்த டெஸ்க்டாப்பில் உள்ள சைனை நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம். இது வந்து பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணாத சிக்னேச்சர். நீங்கள் பேக்ரவுண்ட் எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்றத தனியாக நான் ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். அது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, நீங்கள் அதுவும் செக் பண்ணிக்கலாம். அதோட ஸ்டெப்ஸை நான் இதுலேயும் கூட சொல்கிறேன். அண்ட் செலக்ட் த இமேஜ். அதில் போயிட்டு நீங்கள் கரெக்ஷன் போனீங்கன்னா இதில் வந்து பிரைட்னஸும் கான்ட்ராஸ்ட்டும் சேஞ்ச் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். இதை செலக்ட் பண்ணிவிட்டு again right click the image and go to format picture. இந்த மாதிரி ரைட் சைடில் ஓப்பன் ஆகும். இதில் இமேஜ் ஐகான் போனீங்கன்னா பிக்சர் கரெக்ஷனுக்கு கீழே இருக்கும். அதில் ஷார்ப்னஸ்ஸை 100% மாற்றிக்கோங்க. அண்ட் பிரைட்னஸ் ஃபார் நம்ம ஆல்ரெடி 40 மாறி இருக்க அந்த கரெக்ஷனில் நம்ம 50% மாற்றுறோம். அண்ட் கான்ட்ராஸ்ட் as well 50. இந்த மாதிரி மாற்றினீங்கன்னா உங்களோட சிக்னேச்சர் இப்படி கரெக்ஷன் ஆகிருக்கும். அண்ட் இதை கொஞ்சம் ரீசைஸ் பண்ணிக்கலாம். ரீசைஸ் அண்ட் செலக்டட். இந்த ரேப் டெக்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கும் ஃபார்மேட் டேபு கீழேயும். அந்த ரேப் டெக்ஸ்ட் ஆப்ஷன் போயிட்டு இன் ஃப்ரண்ட் ஆஃப் டெக்ஸ்ட் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த சிக்னேச்சரை இங்கே நம்ம ப்ளேஸ் பண்ணுறோம். இப்போது ஏன்னா நம்ம சைன் பண்ண மாதிரி இருக்கணும். எகெயின் செலக்ட் த இமேஜ். இந்த கலர் ஆப்ஷன் இருக்கும் அதே ஃபார்மேட்டில். அங்கே போயிட்டு செட் டிரான்ஸ்பரண்ட் கலர் அப்படின்றத நம்ம செலக்ட் பண்ணிட்டா இந்த இமேஜ் எகெயின் கிளிக் ஒன் மோர் டைம். இந்த சிக்னேச்சருக்கு மேலே நம்ம சைன் பண்ண மாதிரி இருக்கும். அண்ட் இன்னும் கொஞ்சம் கூட ரீசைஸ் பண்ணிக்கலாம். இதை நம்ம இப்படி கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அதில் சைன் பண்ண மாதிரியே இருக்கும். ஸோ இந்த மாதிரி இப்போ பார்த்தா நம்ம இந்த ஆஃபர் லெட்டரில் நம்ம சைன் பண்ணியிருக்கோம். தட்ஸ் இட். இதுதான் வந்து எலக்ட்ரானிக் சிக்னேச்சர். டிஜிட்டல் சிக்னேச்சர் பற்றின வீடியோ நான் அடுத்த வீடியோ போடுறேன். And thank you for watching my video. For more videos, please subscribe to my channel. Thank you.